வெல்கம் டு சிடிசி டாக்ஸ் எஜுகேஷன். இந்த செஷன்ல நம்ம காம்போசிஷன் ஸ்கீம்ல இருக்கக்கூடிய பிசினஸ் எப்படி டேலியில நம்ம கான்ஃபிகர் பண்ணலாம், அவங்களுக்கான சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் எப்படி நம்ம செட் பண்றது, அதாவது எப்படி லெட்ஜர் நம்ம கிரியேட் பண்றது, எந்த மாதிரி நம்ம ஸ்டாக் ஐட்டம்ல ஏதாவது நீட் கான்ஃபிகரேஷன்ஸ் ஏதாவது செட் பண்ண வேண்டிய கட்டாயம் அப்படிங்கிறது இருக்குமா அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து இங்க டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து கம்பெனி கிரியேஷன் அதுல எந்த மாதிரியான சேஞ்சஸ் நம்ம பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. ஓகேங்களா, நார்மலா நம்ம வந்து ஒரு கம்பெனி டேட்டா நம்ம எப்படி கிரியேட் பண்ணுவோமோ அதே மாதிரி நீங்க வந்து கம்பெனி டேட்டா வந்து நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். நான் வந்து காம்போசிஷன் ட்ரேடர் அப்படின்னு நான் வந்து ஒரு நேம் வந்து வச்சுக்கிறேன். ஸோ இதே மாதிரி நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா உங்களுடைய பிசினஸ் நேம் அதை நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து மேஜரா என்ன தேவையோ அதை மட்டும் கொடுத்துக்கிறோம். ஓகேங்களா, ஸோ நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பாக்குறீங்க அப்படின்னா சிம்பிளி நீங்க வந்து இந்த மாதிரி கம்பெனியோட நேம், ஸ்டேட், பினான்சியல் இயர் இது மட்டும் கொடுத்துட்டு நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. அதர்வைஸ் புதுசா ஒரு காம்போசிஷன் ஸ்கீம்ல ரிஜிஸ்டர் பண்ண ஒரு நியூ பிசினஸ்க்கு நீங்க கம்பெனி டேட்டா கிரியேட் பண்றீங்கன்னா கம்பெனியோட நேம், அட்ரஸ் டீடைல்ஸ் ப்ராப்பரா நீங்க வந்து கொடுங்க. பின்கோட்னா ப்ராப்பரா நீங்க செட் பண்ணுங்க. அவங்களுடைய புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் எந்த டேட்ல இருந்து அவங்க வந்து டேலியில பில்லிங் ஆரம்பிக்க போறாங்க அப்படிங்கறத நீங்க கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரியான திங்ஸ் எல்லாமே நீங்க ப்ராப்பரா நீங்க கொடுத்துக்கிறீங்க. அட் த சேம் டைம்ஸ் ஏதாவது பாஸ்வேர்ட் செக்யூரிட்டிஸ் நீங்க ஏதாவது மெயின்டைன் பண்றீங்கன்னாலும் F12 கான்ஃபிகரேஷன் ப்ரெஸ் பண்ணி நீங்க வந்து அதை எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான செட்டிங்ஸ் எல்லாம் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் நீங்க வந்து பண்ற மாதிரி இருக்கும். அடுத்து கம்பெனி கிரியேட் பண்ணி முடிச்ச உடனேயே டேலி பிரைம்ல வந்து நம்மளுக்கு F11 ஃபீச்சர்ஸ், அதாவது கம்பெனியோட ஆபரேஷன்ஸ் என்ன அப்படிங்கறத கேட்க ஆரம்பிக்கும் இல்லையா. ஸோ இதுல நீங்க வந்து எனேபிள் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ் அப்படிங்கிறத போயிட்டு ரெகுலர் அப்படின்னு இருக்கக்கூடியதை நம்ம வந்து காம்போசிஷன் அப்படின்னு மாத்தணும். ஓகேங்களா, டிஃபால்ட்டாவே டேக்ஸ்ல கிரியேட் பண்ணக்கூடிய கம்பெனிஸ் எல்லாமே ஜிஎஸ்டில ரிஜிஸ்ட்ரேஷன் டைப் ரெகுலர் அப்படின்னு தான் இருக்கும். பட் வந்து இந்த நாம காம்போசிஷன் நாம வந்து கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம வந்து ஆரம்பத்திலேயே காம்போசிஷன் அப்படிங்கிறத நீங்க வந்து கொடுத்து வச்சுக்கலாம். ஒருவேளை கம்பெனி கிரியேட் பண்ணிட்டு நீங்க F11 ஃபீச்சர்ஸ் மறந்துட்டீங்க அப்படின்னா அடுத்து நீங்க வந்து F11 ப்ரெஸ் பண்ணி இந்த ஃபீச்சர்ல நீங்க வந்து இன்பிட்வீன்ல நீங்க கொடுக்கறதுக்கான ஆப்ஷன்ஸும் வந்து இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ கம்பெனியோடைய ஜிஎஸ்டி நம்பர் வந்து நீங்க கொடுத்துருங்க. ஸோ நான் வந்து ஒரு சாம்பிள் பர்பஸ்க்காக நான் வந்து ஒரு ஜிஎஸ்டி நம்பர் கொடுத்துருக்கேன். இந்த நம்பரை கூட நீங்களும் கிரியேட் பண்ணக்கூடிய கம்பெனிக்கு நீங்க கொடுக்கலாம். ஓகேங்களா, 33 GSPP TN GSP TN 1882 G1Z3 அப்படின்றக்கூடிய ஜிஎஸ்டி நம்பர் யூஸ் பண்ணுங்க. இதே மாதிரி டெமோ நம்பர் வந்து நான் கொடுக்குறேன். அதையும் நீங்க வந்து மெயின்டைன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகேங்களா, இப்போ வந்து இந்த இடத்துல ரேட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இருக்கு. டாக்ஸோடைய பர்சன்டேஜ் என்ன, 1%, 5%, 6%, எது அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இங்க கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஏதாவது 1% தான் அப்ளிகபிள் ஆகும். மூணுமே வந்து ஒரு காம்போசிஷன் ஸ்கீம்ல இருக்கு அப்படின்னா நம்ம வந்து எடுத்துக்க கூடாது. ஓகேங்களா, ஸோ ஒரு பிசினஸ் மேனுஃபேக்சரர் ட்ரேடரா இருந்தாங்க அவங்களுக்கு 1% அப்படின்னு வந்து இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம். அட் த சேம் டைம்ஸ் வந்து நம்ம ரெஸ்டாரண்டா இருந்தாங்கன்னா 5%, தென் அதர் சர்வீஸ் இண்டஸ்ட்ரீஸாக இருந்தாங்க அப்படின்னா 6% அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் சிஸ்டம்ல நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி நீங்க வந்து எந்த பர்சன்டேஜ் அப்ளிகபிளோ அதை நீங்க வந்து இங்க கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்து டாக்ஸபிள் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு டிஃபால்ட்டா நம்மளுக்கு இருக்கும். ஒரு பில்லுல நம்ம வந்து டாக்ஸபிள் குட்ஸும் சேல்ஸ் பண்றோம், எக்ஸாம்பிள் குட்ஸும் நம்ம சேல்ஸ் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல ஒன்லி டாக்ஸபிள் குட்ஸுக்கு மட்டும்தான் இந்த பர்சன்டேஜ் வந்து அப்ளிகபிள் ஆகும். இது ஒன்லி ஃபார் சேல்ஸ் உடைய டர்ன் ஓவர்ல ஆட்டோமேட்டிக்கா கால்குலேட் ஆகக்கூடிய ஒரு பர்சன்டேஜ் அப்படிங்கிறத நீங்க வந்து தெரிஞ்சுக்கணுங்க. தென் இவே பில் அப்ளிகபிளாக இருந்தால் இவே பில் டீடைல்ஸ் நீங்க எஸ் கொடுங்க. அதர்வைஸ் நீங்க வந்து நோ கொடுத்தீங்கன்னா இவே பில் ரிலேட்டடா எந்த ஒரு ஃபீல்டும் நீங்க பிராக்டிஸ் பண்ணும்போது டிஸ்டர்ப் பண்ணாது. ஓகேங்களா, பட் இதை வந்து நீங்க நோ கொடுக்குறாங்க கொடுத்துக்கலாம், நோ இஷ்யூஸ். தென் காமனா டாக்ஸோட பர்சன்டேஜ் நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா செட் அண்ட் ஆல்டர் ஜிஎஸ்டி ரேட் டீடைல்ஸ் எஸ் கொடுங்க. இங்க நீங்க வந்து காமன் ஹெச்எஸ்என் நம்பர், ஜிஎஸ்டி டீடைல்ஸ் நீங்க கொடுத்துக்கலாம். காமன் இன் தி சென்ஸ் மோஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட் கவர்ட் அண்ட் சிங்கிள் ஹெச்எஸ்என் அண்ட் சிங்கிள் டாக்ஸ் ரேட் அப்படின்னு இருக்கும்போது எனிதிங் போத் நீங்க கொடுத்துக்கலாம், ஏதாவது ஒன்று கூட நீங்க வந்து கொடுத்துக்கலாம். ஸோ நீங்க பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய என்டையர் ப்ராடக்ட்டும் வந்து 18% தான் வருது, இல்லைன்னா 100 லைன் ஐட்டம்ஸ்ல ஒரு 80 லைன் ஐட்டம்ஸ் வந்து மேஜர் போர்ஷன் ஆஃப் த லைன் ஐட்டம்ஸ் வந்து கவர்ட் அண்டர் 18% டாக்ஸ் அப்படின்னா நீங்க வந்து ஸ்பெசிஃபிக் டீடைல்ஸ் கொடுக்கலாம். சார் ஏற்கனவே வந்து 1% அப்படின்னு நீங்க வந்து கொடுத்தீங்க, அப்ப இங்க எதுக்கு நம்ம வந்து 18% தென் 28%, சாரி 5% ஏன் இங்க வந்து கொடுக்க சொல்றீங்கன்னு ஒரு கொஸ்டின் வரும் இல்லையா. இது என்னன்னா பர்ச்சேஸ் பில்ல ஆட்டோமேட்டிக்கா டாக்ஸ் கால்குலேட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து கொடுத்துக்கிறக்கூடியதான் இந்த ஃபீல்டு. பட் டாக்ஸ் பே பண்றதுக்கான லைபிலிட்டியும் இந்த ஃபீல்டுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. மற்றபடி மற்ற ஃபீல்டு எதுவுமே நீங்க கன்சிடர் பண்ண வேணாம், அப்படியே எந்த அக்செப்ட் அப்படிங்கிறது பண்ணிருங்க. இது வந்து கம்பெனி செட்டப் அண்ட் கான்ஃபிகர்
அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பாக்குறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ரெண்டு இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து சேர்த்தே நம்ம வந்து பார்த்தோம். சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிறத காம்படிஷன்ல எப்படி சார் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இதுல ரெண்டு லெட்ஜர்ஸ், அதாவது சிம்பிளா சொன்னா டாக்ஸோடைய லெட்ஜர்ஸ் மட்டும் நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா, கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆங்கிள் நீங்க வந்து ரெக்கார்ட் பண்ணணும். அதாவது காஸ்ட் ஆஃப் குட்ஸோட அதை ஆட் ஆகணும் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க கிரியேட் பண்ணணும். அதை நான் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணிடுறேன். மற்ற லெட்ஜர்ஸ் எல்லாம் வந்து நார்மல் லெட்ஜர்ஸ் தான். ஸோ கிரியேட் அப்படிங்கிறத எடுத்துக்குவோம், லெட்ஜர் அப்படிங்கிறது எடுக்கிறேன். இதுல போய் நான் வந்து சிஜிஎஸ்டி அப்படின்னு லெட்ஜர் கிரியேட் பண்றேன். பர்ச்சேஸ் பண்ணும்போது நான் வந்து பர்ச்சேஸ் பில்ல காட்டுற சிஜிஎஸ்டி வேல்யூ. ஓகேங்களா? இது வந்து டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ். டைப் ஆஃப் டியூட்டி அதுல ஜிஎஸ்டி அப்படின்னு கொடுத்துக்கிறோம். டாக்ஸோட டைப் என்ன அப்படின்னா ஜிஎஸ்டி அப்படிங்கிற நம்ம வந்து கொடுத்துறோம். பெர்சன்டேஜ் எதுவுமே மென்ஷன் பண்ண வேணாம். இது ஒரு காமன் பெர்சன்டேஜ் அப்படின்னு நம்ம வந்து பார்த்துக்கிறோம். ஓகேங்களா? இதுல மெயினா நீங்க வந்து கன்சிடர் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, மெத்தட் ஆஃப் அப்ரோப்ரியேஷன் டு அலோகேட் அடிஷனல் காஸ்ட் இன் பர்ச்சேஸ் இன்வாய்ஸ் அப்படின்னு ஒன்று. ஸோ இது ஒன்லி வந்து என்னன்னா பர்ச்சேஸ் இன்வாய்ஸுக்கு இந்த டாக்ஸ் லெட்ஜர் நம்ம யூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அடிஷனல் காஸ்ட் ஆட் ஆகணும். ஸோ அது தனியா வந்து லெட்ஜருடைய போர்ஷன்ல, அதாவது லெட்ஜர் அமௌண்டா வந்து நம்மளுக்கு ஷோ ஆகக்கூடாது, பேலன்ஸ் ஷீட்ல ஷோ ஆகக்கூடாது. இப்போ வந்து 100 ரூபாய் கொடுத்து நம்ம டாக்ஸ் வாங்குறோம், அதோ ப்ராடக்ட் வாங்குறோம், அதுல 5 ரூபாய் டாக்ஸ் நீங்க கட்டிட்டீங்க அப்படின்னா அந்த 5 ரூபாய் வந்து ப்ராடக்டோடைய காஸ்ட் 100 ரூபாய் ஆட் ஆகும், 105 ரூபாய் நம்மளுக்கு காட்டணும். ஓகேங்களா? 5 ரூபாய் வந்து நம்மளுக்கு எலிஜிபிள் ஐபிசி அப்படின்னு நம்மளுக்கு பேலன்ஸ் ஷீட்ல கேலண்டர் செட்ல நம்ம வந்து காட்டுறதோ அல்லது டெபிட் லெட்ஜரை நம்ம காட்டுறதோ கூடாது. ஸோ அதுக்கான ஒரு பர்பஸ் தான் வந்து மெத்தட் ஆஃப் அப்ரோப்ரியேஷன் டு அலோகேட் அடிஷனல் காஸ்ட் இன் பர்ச்சேஸ் இன்வாய்ஸ் அப்படிங்கிறது. இந்த ஃபீல்டு உங்களுக்கு ஒரு வேலை உங்களுடைய டேலியில வரல அப்படின்னா நீங்க F12 ப்ரெஸ் பண்ணிக்கிறீங்க. அந்த F12ல வந்து உங்களுக்கு ஒரு கான்ஃபிகரேஷன் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அதாவது செலக்ட் அப்ரோப்ரியேஷன் மெத்தட் டு அலோகேட் அடிஷனல் காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்கு. இதை நீங்க எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வந்து இந்த ஃபீல்டு அப்ளிகபிள் ஆகும். இதுல அப்ரோப்ரியேட் பை டாக்ஸ் அப்படிங்கிறது மட்டும் கொடுங்க. இது ஒன்லி காம்போசிஷன் ஸ்கீம்ல நம்ம ஜிஎஸ்டி லெட்ஜர் கிரியேட் பண்ணால் மட்டும். அதர்வைஸ் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ரெகுலர் டீலர்ல இந்த ஜிஎஸ்டி லெட்ஜர் நம்ம வந்து கிரியேட் பண்ணும்போது இந்த அடிஷனல் காஸ்ட் இன் பர்ச்சேஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து கன்சிடர் பண்ண மாட்டோம். அப்ரோப்ரியேட் பை டாக்ஸ்ங்கிறத கன்சிடர் பண்ண மாட்டோம். ஓகேங்களா? ஸோ இது ஒன்லி காமர்ஷியல் ஸ்கீம்ல நீங்க வந்து பாத்துக்கலாம். ஓகேங்களா? மற்ற லெட்ஜர்ஸ் எல்லாமே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து பர்ச்சேஸ் அப்படின்னு லெட்ஜர் கிரியேட் பண்றீங்க. ஸோ அதை நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அண்டர் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிறத நீங்க வந்து கொடுக்குறீங்க. மற்றபடி ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணுமா சார்? தேவை கிடையாது. வேற ஏதாவது ஜிடிஏ சர்வீசஸ் ஏதாவது நீங்க வந்து கொடுத்துக்கிறீங்க, அதாவது டிரான்ஸ்போர்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்ஜர் இருக்கு. இப்போ டிரான்ஸ்போர்டேஷன் சார்ஜஸ் இதுக்கு வந்து ஆர்சிஎம் பேசிஸ்ல நாம வந்து டாக்ஸ் பே பண்ண வேண்டியது இருக்கு. அப்ப நம்ம வந்து ஆர்சிஎம் அப்படின்னு தனியா வந்து ஒன்று கொடுத்துக்கிறீங்க, காமனா எனக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. நீங்க பார்க்கும்போது எனக்கு வந்து தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இதை நான் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிற குரூப்ல நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதுல ஏதாவது நம்ம சேஞ்சஸ் பண்ணுமா சார் அப்படின்னா டாக்ஸோட டீடைல்ஸ் வந்து நீங்க வந்து ப்ராப்பரா கொடுங்க. ஓகேங்களா? HSN டீடைல்ஸ் வந்து தெரிஞ்சிச்சு அப்படின்னா 99ல ஆரம்பிக்கும். மற்ற இன்ஃபர்மேஷன்ஸ் நான் வந்து ஃபேக்கா கொடுத்துக்கிறேன். நீங்க வந்து தேவைப்படுறது உங்களுக்கு அவைலபிளா இருக்கு அப்படின்னா HSN வந்து கரெக்டா கொடுங்க. ஐ மீன் எஸ்சிஎஸ்சி அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அதை வந்து ப்ராப்பரா கொடுங்க. அதே மாதிரி டாக்ஸோட பெர்சன்டேஜ் வந்து இப்போ எக்ஸாம்பிள் 5 அப்படின்னா 5 அப்படின்னு நீங்க வந்து கொடுங்க. இந்த இடத்துல அப்ளிகபிள் ஃபார் ரிவர்ஸ் சார்ஜ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன், அப்ளிகபிள் ஃபார் ரிவர்ஸ் சார்ஜ் கண்டிப்பா நம்ம வந்து எஸ் கொடுக்கணும். நீங்க பிராக்டிஸ் பண்ற டேலியில அப்ளிகபிள் ஃபார் ரிவர்ஸ் சார்ஜ் அப்படிங்கிற ஆப்ஷன் வரல அப்படின்னா இதுல இருந்தே F12 கொடுத்து கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜிஎஸ்டியோடைய கான்ஃபிகரேஷன் தனியா இருக்கு பாருங்க, எனேபிள் ரிவர்ஸ் சார்ஜ் கால்குலேஷன். அதுல போயிட்டு நீங்க வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா எனேபிள் ரிவர்ஸ் சார்ஜ் கால்குலேஷன் அப்படிங்கறத நீங்க வந்து எஸ் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்படி எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அப்ளிகபிள் ஃபார் ரிவர்ஸ் சார்ஜ் அப்படிங்கிறது வரும். ஓகேங்களா? நம்ம வந்து ஏற்கனவே இன்ட்ரோடக்ஷன் செஷன்ல ரிவர்ஸ் சார்ஜ் பேசிஸ்ல உங்க பில் வருதுன்னா கம்பல்சரி இவங்க வந்து ரிவர்ஸ் சார்ஜ் வந்து பேமெண்ட் பண்ணணும், கவர்மெண்ட்டுக்கு பேமெண்ட் பண்ணணும். அது குட்ஸாக இருந்தாலும் சரி, சர்வீசஸ் ஆக இருந்தாலும் சரி, இம்போர்ட்ஸ் ஆக இருந்தாலும் சரி. ஸோ ரிவர்ஸ் சார்ஜ் பேசிஸ்ல கம்பல்சரி இவங்க வந்து டாக்ஸ் வந்து பே பண்ணணும். அதுக்கான ஐடிசி அவைல் பண்றதுக்கான ரைட்ஸ் வந்து இவங்களுக்கு இல்லை அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்த்துக்கணும். ஓகேங்களா? அப்ப அப்ளிகபிள் ஃபார் ரிவர்ஸ் சார்ஜ் அப்படிங்கிறத வந்து கண்டிப்பா நம்ம வந்து எஸ் கொடுத்துருக்கோம். டைப் ஆஃப் சப்ளை சர்வீசஸ் இருக்கு, அதையும் நம்ம வந்து எஸ் கொடுத்துருவோம். இது வந்து பர்ச்சேஸ் லெட்ஜர், டிரான்ஸ்போர்டேஷன், அதர் ரிவர்ஸ் சார்ஜுக்கான லெட்ஜர்ஸ் நீங்க வந்து கிரியேட் பண்றது. இதே மாதிரி சேல்ஸ் நீங்க கொடுக்குறீங்கன்னா அந்த சேல்ஸ் அக்கௌண்ட் கொடுங்க. மற்ற இன்ஃபர்மேஷன் எதுவும் நீங்க கன்சிடர் பண்ண வேணாம். ஓகேங்களா? சிம்பிளி அதை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். சார் டாக்ஸோட பெர்சன்டேஜ் எதுவுமே நம்ம கொடுக்கலையே அப்படின்னு பாத்தீங்கன்னா F11ல நம்ம வந்து 1% ஸ்டாண்டர்டா நம்ம வந்து கொடுத்துருந்தோம். பர்ச்சேஸ்லயும் நம்ம வந்து எந்த டாக்ஸ் நம்ம மென்ஷன் பண்ணலையே அப்படின்னா ஸ்டாக் ஐட்டம்ல நம்ம வந்து கொடுத்துருக்கக்கூடிய டாக்ஸோட பெர்சன்டேஜ் நம்மளுக்கு இங்க ஆட்டோமேட்டிக்கா வந்து அப்ளிகபிள் ஆயிடும். அதே மாதிரி இப்போ சப்ளையர் லெட்ஜர் நீங்க வந்து கிரியேட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து லோக்கல் சப்ளையர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு இது கிரியேட் பண்றோம். ஓகேங்களா? இப்போ வந்து நான் வந்து லோக்கல்
சப்ளையர் அப்படின்னு நம்ம வந்து கிரியேட் பண்றேன். ஒன் செகண்ட். ஸோ இவங்க வந்து டேட்டாஸ் சாரி கிரெடிட்டாஸ் அப்படிங்கிற பேசிஸ்ல நம்ம வந்து கொடுத்துருந்தோம். ஓகேங்களா, லோக்கல் சப்ளையர் வந்து கிரெடிட்டாஸ் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கிறோம். இவங்களுடைய ஸ்டேட் என்ன அப்படிங்கிறது, அவங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் டீடைல்ஸ், இது எல்லாம் நீங்க ப்ராப்பரா இந்த மாதிரி நீங்க வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ நார்மலா வந்து இவங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் டீடைல்ஸ் வந்து என்ன, இப்போ ரெகுலர் அப்படின்னா ரெகுலர். ஸோ சப்ளையர் எல்லாருமே வந்து காம்படிஷன் ஸ்கீம்ல வருவாங்கன்னு சொல்ல முடியாது. ஓகேங்களா, அவங்களுடைய ஜிஎஸ்டி நம்பர் என்ன அப்படிங்கிறது கொடுங்க. ரெகுலருக்கான ஜிஎஸ்டி நம்பர் நீங்க வந்து கொடுத்து வச்சுக்கோங்க. இது ஒரு பர்ச்சேஸ் பில் நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பா சப்ளையர் அப்படிங்கிறவங்க தேவைப்படுவாங்க அப்படிங்கிறதுக்காக. மற்றபடி இதுல வந்து நம்ம காம்படிஷன் ஸ்கீமுக்குன்னு ஏதாவது நம்ம ஸ்பெஷலா பண்ணமா சார் வந்து எதுவுமே இல்லை. ஒன்லி டாக்ஸ் லெட்ஜர்ஸ்க்கு மட்டும்தான் நீங்க வந்து என்ன பண்ணீங்க அப்படின்னா ஸ்பெஷலா வந்து நீங்க ஒரு ஆப்ஷன் அப்ரோப்ரியேஷன் மட்டும் நீங்க வந்து கன்சிடர் பண்ணீங்க. மற்றபடி சேஞ்சஸ் எதுவுமே நம்ம வந்து பண்ணலாம். ஒருவேளை நீங்க வந்து கேபிட்டல் ஏதாவது நீங்க வந்து கொடுக்குறீங்க அப்படின்னாலும் அது நார்மலா வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணக்கூடிய லெஜரா தான் இருக்கும். வந்து ப்ரொப்ரைட்டர்ஸ் கேபிட்டல் அப்படின்னு கொடுக்குறீங்க அப்படின்னா நார்மலா கேபிட்டல் கொண்டு கொடுப்போம். இதுக்கும் டாக்ஸுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா சார் அப்படின்னா எந்த சம்மந்தமும் கிடையாது. ஏதாவது பேங்க் லெஜர் நீங்க வந்து கிரியேட் பண்றீங்க. ஸோ இப்போ வந்து HDFC பேங்க் அக்கௌண்ட் அப்படிங்கிற பேசிஸ் நம்ம வந்து கிரியேட் பண்றோம் அப்படின்னா இதுக்கு டாக்ஸ் லெஜருக்கு ஏதாவது டாக்ஸ் உடைய பாயிண்ட் ஆஃப் வியூ ஏதாவது கொடுக்க வேண்டியது இருக்கா, எதுவும் கொடுக்க வேண்டாம், அப்படியே நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஸோ சிம்பிள். ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து கிரியேட் பண்ணிக்கிறீங்க லெஜர்ஸ் எல்லாமே. அதர்வைஸ் ஸ்டாக் ஐட்டம் ஏதாவது நீங்க வேணும் அப்படின்னா கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ வந்து நான் யூனிட்ல போயிட்டு நான் வந்து நம்பர்ஸ் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, அதாவது என்ன அப்படின்னா மெஷர்மெண்ட்டுக்கு பர்பஸ்க்காக நம்பர்ஸ் அப்படின்னு நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கிறோம். அதுக்கடுத்து ஸ்டாக் ஐட்டத்துக்கான குரூப் ஏதாவது நீங்க கிரியேட் பண்றீங்க அப்படின்னா கிரியேட் பண்ணிக்கிறோம். இப்போ சேலபிள் ஸ்டாக் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ஒன்று கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, சேலபிள் ஸ்டாக் அல்லது ட்ரேட் ஸ்டாக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா ஒன்று கொடுத்துக்கிறேன். அண்டர் வந்து பிரைமரி ஷுட் கான்டிசைட் பிஆர்எஸ் கொடுத்துக்கலாம். பெர்சன்டேஜஸ் ஏதாவது நீங்க கொடுக்குறீங்களா அப்படின்னா இங்கே நீங்க கொடுத்துக்கலாம். அதாவது காமனா இந்த குரூப்ல கிரியேட் பண்ணக்கூடிய எல்லா ஐட்டமும் அந்த குரூப்ல இருக்கக்கூடிய பெர்சன்டேஜ் வேணுங்கிற பட்சம். அதர்வைஸ் இங்க நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா டாக்ஸபிள் ஸ்டாக் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒன்று கொடுத்துருவேன். டாக்ஸபிள் அப்போ நம்ம வந்து கொடுக்குறோம். இதுக்கு நீங்க வந்து ட்ரேட் ஸ்டாக் அப்படிங்கிறத கொடுங்க. அதே மாதிரி யூனிட்ஸ் வந்து கொடுத்துருங்க. மற்ற சேஞ்சஸ் எதுவும் வேணாம். காம்படிஷன் ஸ்கீம் ஸ்பெஷலா ஏதாவது கொடுக்கணுமா சார் அப்படின்னா எதுவுமே கிடையாது. ரெகுலர் டீலருக்கு நீங்க வந்து எப்படி கிரியேட் பண்ணுவீங்களோ அதே மாதிரியே நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கேயும் நீங்க வந்து கிரியேட் பண்ணலாம். சார் டாக்ஸோட பெர்சன்டேஜ்னா 18%, 28%, 5% இதெல்லாம் கொடுக்கணுமான்னு கேட்டா கண்டிப்பா கொடுங்க, தப்பு கிடையாது. எதுக்காக கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பர்ச்சேஸ் பில்ல ஆட்டோமேட்டிக்கா இந்த டாக்ஸை வந்து கால்குலேட் பண்ணி வரும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம வந்து கொடுத்துக்கிறோம். ஓகேங்களா, ஸோ சேலபிள் ஸ்டாக் 1, அதே மாதிரி சேலபிள் ஸ்டாக் 2 அல்லது ஸ்டாக் வந்து டாக்ஸபிள் குட்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ டாக்ஸபிள் ஸ்டாக் டாக்ஸபிள் 2 அப்படின்னு நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ரெண்டாவது ஸ்டாக் இருந்து இந்த மாதிரி நீங்க கிரியேட் பண்ணிக்கிறீங்க. இது வேற ஒரு பர்சன்டேஜ் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அதோடைய பர்சன்டேஜ் என்ன அப்படிங்கிறத நீங்க கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 5 கொடுக்குறீங்க அப்படின்னா 5. அப்ளிகபிள் ரிவர்ஸ் சார்ஜ்னா கொடுக்கணுமா சார் அப்படின்னா கிடையாது. ஆல்ரெடி நம்ம வந்து ஃபீச்சர்ஸ் டிரான்ஸ்போர்டேஷன் சர்வீசஸ் கொடுத்ததுனால நீங்க காட்டுது. ஸோ இந்த மாதிரி நீங்க சிம்பிளி நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்டாக்கோடைய ஐ மீன் காம்படிஷனுக்கான கான்ஃபிகரேஷன்ஸ் நீங்க வந்து பண்ணலாம். சார் பெருசா எதுவும் பண்ணீங்களா சார்? எதுவுமே இல்லை. ஸோ ரெகுலருக்கு எப்படி நம்ம செட் பண்ணோமோ அதே மாதிரி தான். ஸோ என்ன பண்ண வேண்டியதுன்னா எஃப்ல காம்போசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றணும். சிஜிஎஸ்டி, HGST, IGST லெஜர்ஸ்க்கு நீங்க வந்து டாக்ஸ் உடைய அப்ரோப்ரியேஷன் மெத்தட் வந்து நீங்க வந்து மாத்துங்க. ஸோ இது மட்டும்தான் நீங்க வந்து பண்ண சேஞ்சஸ் தவிர பெரிய லெவல்ல நீங்க எந்த சேஞ்சஸும் பண்ண வேண்டிய அவசியம் இந்த இடத்துல கிடையாது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ அடுத்த ஒரு ரெக்கார்டிங்ஸ்ல அடுத்த ஒரு செஷன்ல நம்ம திரும்ப வந்து பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.